இயேசு ராஜாவே. ஆமாம், இன்னைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஆண்டவர் வரான்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம வேலையை ரொம்ப சிறப்பாய் செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி சிறப்பாக? ஆண்டவரை பற்றியான பயம், பக்தி என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆண்டவரை தேட வருவதும் கூட பல நேரங்களிலே நாம் ஏற்றுக்குவோம். ஆண்டவருக்கு ஏதோ பெரிய அவருக்கு உபகாரம் செய்கிறது போல வரும். இன்னைக்கு நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆராதிப்பேன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஆராதிப்பேன். எப்படி ஆராதிப்பேன்? நான் வல்லவர் அவர். அந்த வல்லவரை நாம் ஆராதிப்போமா? கண்களை மூடி. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம இங்க வந்திருக்கிறது ஆண்டவரை ஆராதிக்க மாத்திரம். நம்ம உண்மையை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆண்டவர் மகிமைப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற கட்டுகள், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் அவர் உடை தெரிவார். நினைக்கலாம், ஐயோ நான் இப்படி செஞ்சா போயிருமேனோ. Just praise the Lord. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே கட்டியிருந்த பொழுது யார்ட்டையும் போய் உதவி கேட்கல. ஐயோ எங்களுக்கு வலிக்குதே, எங்க அவமானப்படுத்துறீங்களான்னு சொல்லல. மாறாக they just sung. ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆண்டவரை துதித்து போடுமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து கோரிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன். காலை நேரத்திலும் பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்க வேண்டும் சொல்லி கேட்போமா? நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரே நான் ஆவியில் ஆராதிக்க வேண்டும், உண்மையாய் ஆராதிக்கணும்ப்பா. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆமென் காலை நேரத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திர பலியோடு நாம் ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கடைசி சரணம் சொல்லுது, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். அப்படின்னா என்ன?
வெண்ணாடை என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தை குறிக்கின்றது. வெளிப்புறமாய் நான் வெள்ளை இல்லை, வெள்ளை அங்கி போட்டா வெள்ளை, வெள்ளை சட்டை போட்டா வெள்ளை இல்லை, என் உள்ளம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தோடு ஆராதிப்பதுதான் வெண்ணாடை அணிந்து ஆராதிக்கின்றதற்கு அர்த்தமாக இருக்கிறது. பாடுவோமா? வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை நாம் ஆராதிக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாய் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலை நேரத்தில் நாம் எப்படினா வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றார். கடந்த 3 மாதங்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஒருவேளை என்ன சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் தரல, அந்த ஆசீர்வாதம் தரல, பெற்ற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய கரத்திலிருந்து. இன்னைக்கு நாம் என்ன செய்ய தெரியுமா? ஒரு சாதாரண சின்ன உதவி செய்கிற ஒரு மனிதனை, ஒரு மனுஷிக்கு எத்தனையாய் நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறனால், நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவன், நம்முடைய குறைகளை பாராத தேவன், இந்த காலை நேரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிற தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டாமா? 1000 நாவுகள் போதா? ஆண்டவா உந்தனை பாடு. 1000 நாவுகள் போதா? ஆண்டவா உந்தனை பாடு. 1000 நாவுகள் போதா? ஆண்டவா உந்தனை பாடு. கணக்கில்லா நன்மைகள் செய்தி போற்றி பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவை போற்றி பாட. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் கணக்கில்லாத நன்மைகளை செய்திருக்கிறீர் அப்பா. அநேக நேரத்தில் சன்னிதானத்தில் வந்தும் நாங்கள் உம்மை குறை சொல்வலாய் இருக்கின்றோம். என் வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகளை மறந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நீர் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறீர். நீர் கொடுத்த நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், நீர் கொடுத்த பாதுகாவல் எல்லாவற்றுக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்ப்பா. காலமெல்லாம் அன்பா கரம் பிடித்தென்னை நடத்தி, காலமெல்லாம் அன்பா கரம் பிடித்தென்னை நடத்தி, காத்தவும் கிருபையை நினைத்தே கர்த்தா உம்மை
எத்தனை கடினமான நேரங்கள், எத்தனை நம்பிக்கையை இழந்த நேரங்கள், என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று சொல்லி நினைத்த நேரங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, தானியேலின் நண்பர்கள் ராஜா பண்ணுவித்த சிலையை ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியத்தினாலே நாங்கள் வணங்க மாட்டோம் சொன்னாங்க. எரிகிற சூளை 7 மடங்கு ஆக்கப்படும். அப்போ முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம் ஆண்டவருக்காய் உண்மையாய் வைராக்கியமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் நம்மை நெருங்கி வரும், அவமானங்கள் நெருங்கி வரும், அவதூறான வார்த்தைகளை நாம் கேட்போம். நம்ம நினைப்போம், இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்களே. ஆனால் ஆண்டவர் இறுதியிலே வெற்றியை தருகிறவர் ஆண்டவர். இந்த காலை நேரத்திலும் அப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் நம்மை அற்புதமாய் பாதுகாப்பார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவாராமே. சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினாலும் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விளங்குமே. ஆவியினாலும் வெல்வேனே, அவே சாத்தானை சமுத்திரம் விளங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ நம்மை சுற்றி வரலாம். ஆனால் ஒன்று, அவர் வல்லமை உள்ள தேவன். வானம் பூமி ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலை சொன்ன ஆண்டவர். வாழ்க்கையிலே நம்மை எப்படிப்பட்ட எதிரிகள் சூழ்ச்சிகள் வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் தகர்த்தெறிகின்ற தேவன். அவருடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவைகள். இந்த காலை நேரத்திலும் ஒரு வேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையிலே இந்த காரியம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன்? அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, வானம் பூமி ஒளிந்து போகலானால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. நம்பிக்கையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றோ நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை மாறாது.
கைகளை ஊற்றி ஸ்தோத்திரிப்போமா? மகிமைப்படுத்த உதவி செய்ய எங்கள் வாழ்க்கையின் பல்வேறு கடினமான சூழல்களிலும் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்மை தொடர்ந்து மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட மீண்டும் வார்த்தை மூலமாக இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். 3 மாதங்களை நாம் முடித்து இந்த 4வது மாதத்தின் முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் அவருடைய சமூகத்திலே வர, குறிப்பாக இந்த தபச காலங்கள் இப்பொழுதுதான் ஆரம்பித்தோம். இன்னும் 2 வாரத்தில் நம்ம முடிச்சுட்டு அது பிறகு நிறைய பேர் எப்போ ஈஸ்டர் வருமா, சீக்கிரம் நான் வெஜிடேரியனை சீக்கிரமாய். பட் ஐ டெல் யூ, வண்டர்ஃபுல் டேஸ் தீஸ் டேஸ் ஆர். ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, மாம்சத்துக்குரிய காரியம் நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல், உங்களுடைய சுகர் லெவல் எல்லாமே இனி இந்த நாட்களிலே குறைந்திருக்கும். சாப்பிட்றவங்களை பற்றி அவங்க சொல்ல முடியாது, சிலரால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. பட் ஆல் தோஸ் who take these days as great opportunity to make use of the days, especially with regard to their health. நான் அப்படி தான் எடுத்துக்கொள்வது. ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தார், நம்மோடு கூட ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த நாட்கள் அற்புதத்தின் நாட்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு சிலுவை. தட் இஸ் கோலன். சிலுவை கோலன்னா ஸ்டாப். சீடத்துவத்திற்கான புதிய இலக்கணம். சீடர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்கள், அவர் மறுரூபமான உடனே என்ன சொல்கிறாரு? ஒரு மந்திரி கோட்டை எப்பவுமே சொல்லுவார், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், அப்புறம் சொல்லுங்களேன். அதான் பயங்கர. நீங்கள் வேத வல்லுநர்கள் நினச்சா சொல்கிற வாயை மூடுறா. அதாவது நம்ம லாங்குவேஜில் சொன்னால் பைத்தியக்காரா. இது அப்படி கிடையாது. நம்முடைய தரை தளத்திற்கு வர வேண்டும். அநேக நேரத்தில் we get excited and think that we are high above the grounds. தர தளத்திலே நிற்கணும். ஆக சீடத்துவத்திற்கான புதிய இலக்கணம் என்ன என்பதை இன்று வாசிக்கப்பட்ட வேதத்தின் அடிப்படையிலிருந்து 3 குறிப்புகளை சுருக்கமாய் சொல்லி கடந்து செல்ல ஆசிக்கின்றேன். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எப்படிப்பட்ட சூழல்? ஈசாக்கு விதை விதைத்த நாட்கள் ரொம்ப மழைலாம் பெஞ்சு செழிப்பா இருந்துச்சா? பஞ்ச நாட்களிலே அவன் விதை விதைக்கின்றான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண
எல்லாம் சாதனையிலே தான் இருந்து மேலே வந்தோம், இல்லை அது மறந்துடுறோம், அது வேற. வந்த பிறகு நம்மை பார்த்து என்ன சொல்வார்கள்? பாருப்பா இவனுக்கு வந்த. ஆமாம், பீப்புள் கேன் நாட் டைஜஸ்ட் வென் வி ஆர் ஃப்ளரிஷிங். பார்ப்பாங்க, அவன் ட்ரெஸ்ஸை பாரு, காலில் ஷூவை பாரு, பாரு வயிறு எரிஞ்சு எரிஞ்சு என்ன ஆகும்? அல்சர். அல்சர் வில் லீட் டு என்ன ஆகும்? என்ன ஆகும்? அல்சர் தொடர்ந்து இருந்துச்சுன்னா கேன்சர் வந்துடாதீங்க. ஆமாம், நம்ம அப்படியே பல நேரங்களில் நாம் கூட அடுத்தவங்களை பார்க்கும்போது ரைட், நம்ம அதில் சொல்ல வந்தது. ஆக அவனுக்கு வரிசையாக நிறைய இருக்குது. ஆகவே இங்கே பார்க்குறோம் என்ன செய்கிறாங்க. 15ஆம் வசனம் கடைசி பகுதி, வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். 16ஆம் வசனத்தை வாசிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் என்றார். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு. யார் இன்னொருத்தர் எங்களை விட்டு போய்விடு வாசிக்கிறது? ஐயா எங்களை விட்டு போயிருங்கன்றீங்களா? ஐயர் அவர்களே, சில நேரம் அப்படி தான் இருக்கும். இல்லை பல நேரங்களிலே நமக்கு பிடிக்கலன்னா ஐயர் போயிருங்க, அப்படி தானே? ஓகே, ஆண்டவர் போக சொன்னால் போயிட்டே இருப்பார், அது வேற. எங்களை விட்டு போய்விடு. ஏன்? அடுத்த பகுதி என்ன சொல்லுது? எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். அருமையானவர்களே, இந்த பகுதியை நம்ம வாசப்பகுதி முழுசாக போகணும்னா அங்கே ஈசாக்கு யோசித்து பாருங்கள், எவ்வளோ வேதனையோடு, என்னடா அது இந்த இடத்துல நம்ம விதைச்சோம், எல்லாருக்கும் பயன்தானே, துறவுகளை வெட்டினோம், தண்ணீர் எல்லாரும் பயன்படுத்தலாமே அப்படின்னு அவன் நினச்சிப்பானா. தட் இஸ் நாட் தி ஆட்டிடியூட் ஆஃப் த பீப்புள். ஆனால் அங்கே ஈசாக்கு அவன் என்ன செய்கின்றான்? அவன் தொடர்ந்து அங்கே நீர் அங்கே மறுபடியும் தூர்த்து போட்டபடி அவன் சொல்லுகின்றான். அவன் கடைசியாக 22ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குனான் சொல்லி அதற்கு ரெகோபாத் என்று பெயரிட்டான். ஆக குறிப்பாக இதில் படித்து கொடுக்கின்ற பாடம் என்ன? முதலாவது குறிப்பு, அணிந்து கொள்ளுங்கள். அடான். எதை அணிந்து கொள்ள வேண்டும்? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று எது தெரியுமா? என்னது அணிந்து கொள்ளணும்? செயின், வளையல், கண்ணாடி, பேண்ட்டு, ஷர்ட்டு. நோ, தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அடான் ஹியூமிலிட்டி இருக்கா? ஈசாக்கின் வாழ்க்கையிலே அந்த தாழ்மை தான் அவர்களை விட்டு போயிடுறான். ஒளிஞ்சு போங்கடா, அப்படிதான் நினச்சிருப்போம் மனசில். நம்ம வேகமாக தலையிட்டுருங்க, அப்படி தான் இல்லையா? இல்லையா? ஒளிஞ்சு போங்கடா நீங்கள், நாங்கள் போகிறோம். அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டார்கள். அவன் அணிந்து கொண்டிருந்தது தாழ்மை. அந்த தாழ்மையின் விளைவு என்ன தெரியுமா? இங்கே பார்க்கின்றோம். அவர்கள் மறுபடியும் வாசிங்க, 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்து வந்தீங்க? என்கிட்ட வந்த என்னதானே விரட்டினேன். நான் உங்களுக்காக விதை விதைத்தேன், உங்களுக்காக துறவை வெட்டினேன், என் ஒருத்தனுக்கா ஏன் வந்தீங்க? அப்போதான் சொல்கிறான். 28ஆம் வசனத்தை வாசிங்களேன். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை எதிர்க்கிறார்கள் என்றால் உங்க கூட யார் இருக்காங்க? சத்தமாக சொல்லுங்க. உங்களை எதிர்க்கிறாங்கன்னா கர்த்தர் இருக்கிறார். அதுக்காக தப்பை செஞ்சுட்டு எதிர்க்கவும் இல்லை, தவறை செய்து விட்டு வாங்கிறது இல்லை. உண்மையாய் ஆண்டவன்பா உண்மையாய் இருக்கும் பொழுது நம்ம அதுதான் நம்முடைய அற்புதத்தை நேரில் பாடணும். சிங்க கெபியில் ஏன் விழுந்தாங்க? நாங்கள் ஆண்டவரை மாத்திரம்தான் ஆராதிப்போம். அவருடைய உறுதியான விசுவாசம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அணிந்து கொள்ளுங்கள் தாழ்மையை.
இந்த காலை நேரத்தில் அதுதான் சீடத்துவத்திற்கான புதிய இலக்கணம். நான் ஒருவேளை நினைக்கலாம், நான் பெரிய அற்புதம் அடையாளம் செய்கிறேன், நான் இந்த ஊழியம் செய்கிறேன், நான் அந்த ஊழியம் செய்கிறேன், செய்ய வேணான்னு சொல்ல. கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன பண்ணோம்? பிசாசை துரத்தணும், துரத்து. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வாராம்? சொல்லுங்களேன், பயமாக இருக்கு. உங்களை அறியேன், ஒருபோதும் அறியேன். இன்னைக்கு நாம் பல நேரங்களில் இருக்கோம். we need to have the humility. ஈசாக்கை போல அந்த தாழ்மை நமக்கு அவசியம் என்பது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த தாழ்மை அவருடைய வாழ்க்கையிலே திரும்ப அவர்கள் வர வைக்கின்றது. பாருங்கள், திரும்ப வராங்க. நான் சொல்கிறான், நிச்சயமாய் கர்த்தர் மோரோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு, அணிந்து கொள்ளுங்கள் தாழ்மையை. ஆண்டவர் இந்த நாட்களிலே அவருடைய சீடர்களாய் இருக்க, அவரை பின்பற்றுவர்களாய் இருக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமானது. ஏனென்றால் அவர் அதைத்தான் அவர் ஏற்றுக்கொண்டார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் என்ன செஞ்சாராம்? நம்மை தாழ்த்தினார். இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? we don't have humility. இந்த தாழ்மையை நமக்கு கிடையாது. பல நேரங்களில் யாராவது நல்லா செஞ்சால் என்ன அவர் தான் செய்ய முடியுமா? எனக்கு தெரியாதா? nobody said like that, சரியா? but we come to a wrong conclusion. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற தாளந்துகள் வியப்பானது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்க முடியாது. அந்த தாளந்துகளை குறித்து எனக்கு அது கிடைக்கலன்னா நான் பொறாமப்படக்கூடாது, எனக்கு அந்த நன்மை கிடைக்கலாம் பொறாமப்படக்கூடாது. அதற்கு அவசியம் தாழ்மை. அணிந்து கொள்ளுங்கள் தாழ்மையை. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாங்கள் பலவீனர் ஆனது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தீனமாய் பேசுகிறேன். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் எபிரேயரா, நான் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா. என்ன சொல்றாரு? அதுல அதிகம். காரணம் என்ன? கமாலியேல் பாதத்தில் படித்தவர், ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன். ஆண்டவர் அவரை சந்தித்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சொல்லி அழைத்த பொழுது தன்னை அர்ப்பணித்து வந்த அந்த மனிதன், சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளு, ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தும் பொழுது அதிகாரம் பெற்றிருந்தவன், இப்பொழுது அதிகாரத்தை ஒருவேளை சமுதாய பார்வை இழந்திருக்கிறானால் ஆண்டவருடைய பார்வையிலே அதிகாரத்தை பெற்றவன். ஆனால் அந்த அதிகாரத்தை பெற்றவன் இரண்டாவது அவன் வாழ்க்கையிலே கண்டு கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முதலாவது சொன்னேன், அணிந்து கொள்ளுங்கள் தாழ்மையை. இரண்டாவது, அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் வழி நடத்துதலை. அந்த அல்லல்களை பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஆமா, பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அதிகாரம் பெற்றிருந்தவன் இப்ப சொல்றான், நானு புத்தீனமாய் பேசுறேன். What does he mean by that? ஒருவேளை என்னை குறித்து சொல்லுகின்ற இந்த உபத்திரவங்களை குறித்து நான் சொல்லும் பொழுது நான் மேட்டிமையாக சொல்லுகிறேன் நீங்க நினைக்கலாம். இல்லை, but I just tell you what I have gone through. அறிந்து கொள்ளுங்கள் உபத்திரவத்தை அல்லது அல்லல்களை. பாருங்க, அவன் சொல்லுகிறான், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லொறியின்றேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். பாருங்க, எல்லாவற்றையும் சொல்லிட்டு சொல்றாரு. 28ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆமா சொல்றாரு.
அறிந்து கொள்ளுங்கள். நீங்க நினைக்கிறீங்க அல்லல்கள் வந்த உடனே ஆண்டவர் விட்டு ஓடி போயிடலாம். அல்லல்கள் வந்த உடனே ஏன் நான் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், ஐயோ எனக்கு இந்த சிலுவை வேணாம், எனக்கு இந்த உபத்திரம் வேணாம். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மைகளை செய்யும் பொழுது என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவர் எனக்கு செஞ்சார். அது கூட ஆண்டவர் சொல்ல மாட்டோம், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். நான் ஏற்கனவே பணியாற்றி இருந்த ஒரு ஆலயத்தில் ஒரு அங்கத்தினர் எல்லா ஆலயத்தின் எல்லா காரியங்களும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அவருடைய சொல்லியிருக்க நினைக்கிறேன் இதுக்கு முந்தி, இருந்தாலும் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அவருடைய தகப்பனாருக்கு ஒரு வயதானவர், அரௌண்ட் ஒரு 75 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் சர்டன். பாம்பு கடிச்சிருச்சு. கடிச்சோடனே வழக்கமாக என்ன செய்வோம், நம்ம பாம்பு கடிச்ச இடத்துல ஒரு மேலே பிளட் சர்க்குலேஷன் ஆகப்படி கட்டுக்க போட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே போன உடனே அவர்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு நோக்கத்தில் இப்போ கட்டு போட்டோடனே என்ன பண்ணும், இந்த பிளட் சர்க்குலேஷன் மேலே இருக்க கீழே இருக்காது. அந்த கட்டை பிரித்த உடனே பிளட் சர்க்குலேஷன் வேகமாக போய் choked, his heart died on the spot. உடனே அந்த அம்மையார் சொன்னாங்க, இந்த ஆண்டவருக்கு கண்ணே கிடையாது, எங்கள் அப்பாவை அவர் சாகடிச்சிட்டாரு, அவங்க அப்பாவை ஆண்டவர் சாகடிச்சிட்டாராம். ஒரு 6 மாதம் இருக்கும் ஆலயத்திற்கு வருவதற்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. பைபிள் வாசிக்கிற நிறுத்திட்டாங்க, ஜெபிக்கிற நிறுத்தினாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையிலே நான் கொஞ்ச நாள் விட்டேன், சொல்லவே இல்லை. பிறகு கேட்ட ஆண்டவர்களை எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு, அதை விட்டுட்டு ஆண்டவர் நம்ம சாகடிப்பாரா? அவருடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வருகின்ற காரியங்கள், சூழல்கள், சந்தர்ப்பங்கள், அதை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களே என்று சொன்ன பிறகு அவர்கள் சொன்னாங்க, ஐயா உண்மையிலேயே இந்த 6 மாதங்கள் எனக்கு நரகமாக இருந்துச்சியா. ஏன் அப்படின்னு, ஆலயத்திற்கு வராமல் இந்த ஆராதனைகள், ஜபங்கள் எல்லாற்றும் வராமல் இருந்தது எத்தனை எனக்கு வேதனையாக இருந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு வெக்கமாக இருந்துச்சு திரும்பி வர்றதுக்கு. விஷயமே அதுதான், இவ்வளோ நாள் வரலையே, யாரை கேட்டுருவாங்களோன்னு. நான் சொன்னேன், யாரும் ஒன்று கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் கம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இது அது வந்தது ஆண்டவர் அனுப்பினதில்லை, அது தவறாய் நடந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்கள், உபத்திரவங்கள், அவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் ஆண்டவருடைய சீடர்களாய் இருக்க வேண்டும் என்றால் இவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அநேக நேரத்தில் யோசிக்கிறோம், எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் வேண்டான்னு சொல்லி. அல்லல்களை அறிந்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மையை அறிந்து கொள்ளுங்கள், அல்லல்களை. 3வது ஒன்றை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதிக்கு செல்வோம். எங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான், ஒரு குருடன், பத்திமை என்ற குருடன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவன் என்ன சொல்லுகின்றான்? வாசிங்க, 47ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். பாருங்க, கண்ணு தெரியல, ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னாங்க. எத்தனை பெரிய விசுவாசம்! தன் வாழ்க்கையிலே எத்தனை ஆண்டுகளாய் நான் குருடனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு கண்ணு தெரிஞ்ச எனக்கு எவ்வளோ வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்குமே நினச்சி அவன் என்ன செய்கிறான், கேட்குறான். ஆனால் என்ன பண்ணுறாங்க? வாசிங்க, 48ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆண்டவரிடத்தில் நெருங்குவதை தடுத்தார்கள். ஆண்டவருடைய வல்லமையை அவன் புரிந்து கொள்வதை தடுத்தார்கள். To put in a nutshell, அவருடைய சீடனாய் அவர் செல்லுவதை தடுத்தார்கள். ஏன்னா அவன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? அவன் அவருடைய சீடனாய் மாறுவான், அவனுடைய சிலுவை மாற்றப்படும், அவன் சீடத்துவதற்கான புதிய இலக்கணத்தை அவன் பெற்றுக்கொள்வான். ஆகவே தடுக்கின்றார்கள். ஆனால் அவன் என்ன பண்றான்? வாசிங்க, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். வாழ்க்கையில ஒரு நன்மையை பெறுவதற்கு ஆண்டவரிடத்தில் நெருங்க வேண்டும். தடைகள் உண்டு. நாம் அவருடைய சீடர்களாய் இருக்க அநேக நேரங்களிலே அவருடைய பிள்ளைகள் சொல்லுவது தடையாக நிற்பாங்க. கூட போனது தானே சொல்லியிருப்பான், ஜாய் மூடுற வாய அவன் சொல்லியிருப்பான். ஆனால் he never bothered about anything, but he was very firm that he must cry out. ஆங்கிலத்தில்
he cried out all the more. இன்னும் அதிகமாய் அவன் கூப்பிட தொடங்கினான். He continuously was calling Jesus. அவனை சத்தத்தை கேட்குற வரைக்கும் யோசிச்சு பாருங்க, அவர் நடந்து போயினா கூட தள்ளி போயிருப்பாரு. ஆனால் he was just shouting. ஆண்டவரே எனக்கு இறங்கும். பார்க்கின்றோம். அடுத்து 49ஆம் வசனத்தில் நடைபெற்ற காரியம் என்ன? இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு நின்று, he just stopped. நாம் நினைக்கிறோம், என் வாழ்க்கையிலே என் உபத்திரவத்தை பார்த்து, என் வேதனைகளை பார்த்து ஆண்டவர் கடந்து போய்விட்டார். No, he stops to listen to your problems. He stops to intervene in your problems. வாழ்க்கையின் போராட்டங்களில் அவர் குறுக்கிடும்படியாய் வருகின்றார். இங்கே பார்க்கின்றோம், அப்படியாய் அவனை அழைத்து வாங்க, கூட்டுவாங்க. அவனை அப்படியே சத்தம் போட்டுட்டு இருக்கான், தடுக்கிறீங்களே. People might hinder at you. People might stop receiving a blessing from God, but nobody can stop it. யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆண்டவர் கொடுக்க விரும்புவதை யாராலும் தடுக்க முடியாது. மறந்துடாதீங்க, ஒருவருடைய வாழ்வின் ஆசீர்வாத தடை யாராக இருக்கிறாங்கன்னா, டோன்ட் வரி, அவங்க நிரந்தரமாக தடை இல்லை, டெம்பரரி. God will certainly give you the blessings that is for you. உங்களுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பாருங்கள். அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவன் போகிறான். போகும்போது முக்கியமான காரியம் தான். வாசிங்க 50ஆம் வசனத்தை. இப்போ யாருனாலும் வாசிக்கலாம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு அந்த பிச்சை கேட்குற வரைக்கும் என்ன பண்ணியிருப்பான்? ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதை பார்த்தா எல்லாம் பரிதாபப்படணும், பிச்சை நிறைய போட்டிருப்பான். In order to become a disciple of God, சீடத்துவதற்கான புதிய இலக்கணம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அழுக்கை அவன் தூக்கி எறிகிறான். அநேக நேரத்தில் நம்ம அழுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஜஸ்ட் ரிமூவ். வேதம் அழகாய் சொல்லுகிறது ஆங்கிலத்தில், he sprang up. கண்ணு தெரியாதவன் துள்ளி குதித்து ஓடுகின்றான், எங்கே இருக்கிறாருன்னு தெரியாம. காரணம் அவர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, பா நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் கேட்குறான். நான் பார்வை அடைய வேண்டும். இந்த காலை நேரத்தில் பார்க்கிறோம், அதை பெற்றுவிட்டு அவன் என்ன செய்கிறானா, 52வது கடைசி போய் இல்லை வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். He followed Jesus. Hallelujah. He followed Jesus. He did not go on his own. நன்மை பெற்றுட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. நன்மை பெற்றுட்டோம், இனி ஆண்டவர் தேவையில்லை, அப்படி இல்லை. அநேகம் அப்படி தான் செய்கிறோம். நோ, நாட் அட் ஆல். He followed Jesus. வழியிலே பின் சென்றான், அவருடைய சீடனாய் மாறுகின்றான். கண் பார்வை தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சியான்னு சொல்லலை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சீடர்களாக இருக்க அதற்கான கொடுக்கப்பட்ட புதிய இலக்கணம், அணிந்து கொள்ளுங்கள் தாழ்மையை, அறிந்து கொள்ளுங்கள் அல்லல்களை, 3வது அனுபவியுங்கள் ஆண்டவரின் ஆற்றலை. அதை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய துன்பங்களின் மத்தியில், உபத்திரங்களின் மத்தியில் அவருடைய சீடராக இருக்க ஆண்டவர் வாய்ப்பை தருகின்றார். தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். காலை நேரத்திலும் ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதி
ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற தேவன் நீர் அப்பா. அவர் எனக்கு உண்டு பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஆமென். ஆண்டவரே உம்மை நம்புகிற மக்களாய் மாற்றுகிறார். வேலே அவர் உன்னை கேடகமானவர், அவர் கேடகமானவர். வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் வருகிறதா? அணிந்து கொள்ளுங்கள் தாழ்மையை. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அறிந்து கொள்ளுங்கள் அல்லல்களை. ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அனுபவியுங்கள் ஆண்டவரின் ஆற்றலை. அவருடைய சீடராய் மாற்றுவார். இந்த காலை நேரத்திலும் சீடத்துவதற்கான புதிய இலக்கணம். வாழ்க்கையின் அவமானத்திலே அணிந்து கொள்ள வேண்டிய தாழ்மையை ஆண்டவர்களை கேட்போம். அறிந்து கொள்ள வேண்டிய அல்லல்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். அனுபவிக்கும்படியாய் ஆண்டவரின் ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய சீடர்களாய் நம்முடைய வாழ்வின் சிலுவையானது நமக்கு ஆண்டவர் எப்படி சிலுவை மரத்தை வெற்றி சிறந்தாரோ, அந்த அவமானமாய் கருதப்பட்ட சிலுவையை வெற்றி சிறந்தாரோ, வாழ்க்கையின் சிலுவை போன்ற போராட்டங்களை நாம் வெற்றி கொள்ள முடியும். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஈசாக்கில் வாழ்க்கையில் காணப்பட்ட தாழ்மையை நாங்கள் அணிந்து கொண்டு, பவுல் வாழ்க்கையிலே காணப்பட்ட அல்லல்களை நாங்கள் அறிந்து கொண்டு அர்ப்பணித்து, பத்திமேய் குருடன் வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த அற்புதத்தை, ஆற்றலை அனுபவிக்கிற மக்களாய் கர்த்தர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துகிறாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் கைகள் செய்த குற்றத்தால் உன் கைகளில் ஆடி பாய்ந்ததே, என் கால்கள் செய்த